ஃபுல்லாக கடல் தான். ஆனால் அந்த கடலில் வந்து தண்ணிலாம் அப்படியே சேராக தான் இருக்குது. எல்லா மீனும் இருக்கிறாங்க, மீன் நிறையா மீன் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு போல. அங்கே போயிட்டு என்ன ஒன்று அதில் ஆள் அந்த அளவுக்கு இல்லை, வெயிட் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த இடம் வளர்ச்சி அடைகின்ற நோக்கத்தில் எல்லாம் செஞ்சு வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அது எதுவுமே வளர்ச்சி அடைகிறதுனால அப்படி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு, ஒவ்வொன்று போயிடுச்சு. அழகுன்னு ரசிக்க வந்தா இதுதான் அழகு. சுற்றி சுற்றி ஒரே மலை, காடு, அப்புறம் கடல். அந்த கடல் தண்ணி கொஞ்சம் அழுக்கா அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேக வேகமா தொடர்ச்சிட்டு இயற்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. டிரைவர் தான் எங்க கூட டிரைவர். ஒரு பெரிய தீவு தான், ஆனால் கேட்டால் சின்ன தீவுன்றாங்க. பெரிய தீவு தான், ஆனால் அது அப்படியே மேம்பாடு செய்யாமல் விட்டுட்டாங்க. இங்கே ஒரு பாலத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் சுற்றி பார்க்க இடங்களையும் ஒரு பாலத்தை போட்டால் இந்த பாலத்தோட பெரிய பாலம். இந்த தீவில் சுற்றி பார்க்குற நிறைய இடத்த உருவாக்க முடியும். ராஜேஷ், மினுக்கு இந்த சிலையை வச்சிருக்காங்களா, இது எதை குறிக்குது? நீங்க எதை நினைக்கிறீங்க? பாய்மர கப்பலில் போயாச்சும் நாம படிப்போம். இப்போ கொண்டு சொல்றது ரிப்பீட் பண்றது கடவுள போயாச்சும் நாம படிப்போம். இது இவங்களோட சிம்பாலிக் என்ன வச்சிருக்காங்கனாக்கா, நாங்க பாய்மர கப்பல்ல போயாவது நாங்க படிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. கீழே பாய்மர கப்பல், அதுக்கு மேல புத்தகம், அப்புறம் ஒரு லைட்டு இப்படி வச்சிருக்காங்க. பென்சில், அது பென்சில். இந்தோனேஷியாவில் மொத்தம் வந்து 18,000 தீவுகளுக்கு மேலே இருக்கு. ஸோ அதில் நம்ம ஒரு தீவுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த தீவில் வந்து சீனர்கள் ஆதிக்கம் உள்ள ஒரு தீவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தீவில் வந்து சீனர்கள் குறைவாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இங்குள்ள பிஸ்னஸ் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு. இங்குள்ள இந்தோனேஷியர்கள் வந்து அவங்களுக்கு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. Koi fish, Zipundar. The koi fish. சீனர்கள் வந்து உலகம் முழுசும் வந்து பரவி கிடக்கிறதுனால வந்து அங்கங்கே அவங்க வந்து இன்னொருத்தவங்க கீழே வேலை செய்யாமல் அதிகமானவங்க வந்து சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அதனால என்னமோ இன்னைக்கு அவங்க ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு கீழே தான் இன்னைக்கு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது அதிகம் சம்பாதிக்கிறது
ஒருவேளை அவங்களுடைய மென்டாலிட்டியும் ஒரு காரணம். அவங்க பரம்பரையாக வந்து பிஸ்னஸ் அப்படின்ற முறையில் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு பிஸ்னஸாக சொல்லி தராங்க. ஸோ இதனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எக்கானமி வந்து அதிக அளவு வந்துச்சுன்னு ஒரு கருத்தாக இருக்குது. மலேசியா, இந்தோனேஷியா இதெல்லாம் அவங்களோட கையில் தான் இருக்குது. இந்த நாட்டோட எக்கானமி அவங்க கையில் தான் இருக்குது. ஒரு மசூதி இருக்கு பார்க்கலாம். அப்புறம் பின்னாடி தான் கடல். இந்த தீவு வந்து ஒரு சின்ன தீவு தான். ராஜேஷ், இந்த தண்ணியில் குளிக்கலாம்னு சொன்னீங்க தானே? சரிங்க, நீங்கள் குளிக்கலாம் சொன்ன தண்ணியை பார்ப்போம். ரெடாங் அளவுக்கு இருக்குமா தண்ணி? சரி, நம்ம பார்ப்போம். என்ன அது தேவோ கலக்கி கீழே ஊற்றி வச்சிருக்காங்க? ஓ, தேவோ இல்லை, தேத்தாரு. இந்த தண்ணி தான் குளிக்க முடியும்னு சொன்னீங்க நீங்க. சம்பளவர்கள் குடும்பமே இருக்காங்க, குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. குடும்பமும் வராங்க, குடிச்சிட்டு சந்தோஷமா போறாங்க. ஆனா அந்த பாய்மர கப்பல்ல அந்த புத்தகம் இருந்துச்சு, அந்த இடத்துல 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டா இன்ன வரைக்கும் ஒரு மீன் கூட கிடைக்கல சொன்னாங்க. காஞ்சி கரோடு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க, ஆனா மீன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களே அதை தண்ணியை கெடுத்து வைக்கிறாங்க, சுத்தமா புத்தகத்தை பாதுகாக்க மாட்டாங்க. அவங்கள அதிகமாக இயற்கை அழிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இஞ்சி, பால், அப்புறம் வந்து முட்டை, இது 3 கலந்து வந்து செய்யப்பட்ட பானம். மேலே வந்து கொஞ்சம் மெல்ல தூவி இருக்காங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் இது. ஸோ உடம்புல அந்த காற்று, அந்த வாயு இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும்.